நாட்டு சர்க்கரைனா ப்ரௌன் சுகர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ப்ராசஸிங் டிஃபரன்ஸ். ப்ரௌன் சுகர் ரீஃபைன்டு ஒயிட் சுகர்ல மொலாசஸ் அப்படின்னு சொல்ற பாகு மறுபடியும் மிக்ஸ் பண்றது. இது ஃபாஸ்ட் ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் இன்வால்வ். நாட்டு சர்க்கரை கரும்பு சாரை பாயில் பண்ணி கெமிக்கல் அண்ட் ப்ளீச்சிங் எதுவும் பண்ணாம வர அன்ரீஃபைன்டு ஸ்வீட்னஸ். நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல். ஒரு 100 கிராம்ல என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு? கேலரிஸ் ரெண்டுலயுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. அயன், மெக்னீசியம், பொட்டாசியம் ப்ரௌன் சுகர் விட நாட்டு சர்க்கரையில அதிகமா இருக்கு. விட்டமின் B6 ப்ரௌன் சுகர்ல ரொம்ப கம்மி அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. நாட்டு சர்க்கரையில அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரெண்டும் ஸ்வீட்னர் தான், சேம் கலரிஸ் தான். ஆனா நாட்டு சர்க்கரையில மினரல்ஸ் அதிகமா இருக்கு. கிளைசமிக் இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸ்னா நம்ம சாப்பிடுறது நம்ம பிளட்ல இருக்க சுகரை எப்படி அஃபெக்ட் பண்றதுன்னு ஸ்கேல் பண்றது. கிளைசமிக் இண்டெக்ஸ் 0 to 55 இருந்தா லோ, மெதுவா ரைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். 56 to 69 இருந்தா மீடியம், ஓரளவுக்கு மாடரேட்டா ரைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். 70 and above இருந்தா ஹையா ரைஸ் பண்ணுது, அதாவது ரேபிட் ஸ்பைக்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ரெண்டுமே மீடியம் அண்ட் ஹை கேட்டகரியில தான் வருது. ஸோ மித்த நம்பி யூஸ் பண்ணாம அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு ரெண்டையும் அளவோட யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டுல உங்களுக்கு எது ரைட் சாய்ஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க நலம் விரும்பிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை.